ஹாய் கைஸ், நான் உங்கள் AKFF கேமிங். நான் இவனோட ஃப்ரெண்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நட்டப்பட்டு எச்சி நாயை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காலை நல்லா கேட்குது. சிரிக்க மாட்டேங்க. நான் சிரிக்க பழகிச்சு. என்னடா அவங்க டீமேட் சிரிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்டேன். ஸோ நாங்கள் வந்து இப்போது நீங்கள் என் கூட விளையாடணுன்னா எவ்ரி சண்டே காலையில் 7:30 PM நான் லைவில் இருப்பேன். ஸோ என்னோடய ஐடி கூட பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு. அண்ணன்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லிங்க அண்ணன் தானே நான் அப்படின்னு கேட்டீங்க. அண்ணன்லாம் கிடையாது, இவன் வந்து ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு. நஷ்டப்பட்டு சி நான் சொல்கிறேன் அப்படின்னு என் காதில் நல்லா கேட்குது. ஸோ வளவன் பேசாமல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, திரும்ப நான் சொல்லிக்கிறேன், எல்லாமே ரிப்பீட் நான் சொல்லிக்கிறேன். எவ்ரி சண்டே காலையில் 7:30 PM நான் ஆலையில் இருப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய ஐடி, பார்த்துக்கோங்க. இந்த ஐடியில் தான் நான் இருப்பேன். நான் வந்து பெட்டு வாங்க நினச்சேன். பெட்டு வந்து level 4 வேணுமா? அதுக்கு தலைவன் வந்து பெட்டெல்லாம் நல்லா வச்சுக்கிறான். நம்ம என்கிட்ட பெட்டெலாம் இருக்குது ஐஸ். அவன் வந்து நல்லா வச்சுன்னுக்கிறான். ஆக்சுவலி ஏன்டா அவன் ஃப்ரெண்டு வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான். இப்போ வந்து வரல, அதாவது அவங்க அம்மா ஏதோ வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்றா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குங்க. ஸோ நான் வந்து கூப்பிட்றேன். வாடா வலையில் இருக்கிறா. ஓகே மக்களே, வந்துட்டான். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 பேரும் வந்துட்டு வச்சுங்க பார்த்தியா. கௌஷிக்கு என் ஃப்ரெண்டு பேர் கௌஷிக். ஸோ ஹாய் காமிக்கிற எல்லாருக்கும். ஸோ நான் ஹாய் காமிக்கிட்டா சரி வேணான்ட்டான். சரி விடுங்க, நம்ம தான் ஹாய் வேணான்றேன். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் வரும். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே கைஸ், என் ஃப்ரெண்ட் வந்துட்டான். ஸோ இவன் தான் என் ஃப்ரெண்டு. பேசாமல் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறான். என் பக்கத்தில் இருக்கிறான். இதோ தான் இருக்கிறேன். அது பாருங்க, இப்போ என் ட்ரெஸ்ஸு மாறிடுச்சா. இப்போ தான் லோடிங் கொடுத்தான். அது பாருங்க, அவன்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இல்லை. உங்களை பிட்டு காட்ட முடியுது என் பிட்டு. ஆக்சுவலி என் ஃபோனில் நான் வீடியோ எடுக்கிறேன். அவன் ஃபோனில் வந்து அவன் வீடியோ எடுக்கலை. அதனால் அவன் ஃபோனில் மட்டும்தான் அவன் பெட்டு வரும். என் ஃபோன்லலாம் அவன் பெட்டு வராது. என் பெட்டு மட்டும் தான் வரும். என்கிட்ட பெட்டே இல்லை. அந்த ஈவெண்ட்டை கிட்ட கொடுக்கவே இல்லை மகளே. இவங்கிட்ட தான் அந்த கரீனா வந்து நான் பண்ணிச்சு. கொரிலானா என்ன கரீனாவே வச்சுக்கோ, நல்லா இருக்குது. கரீனா என்ன பண்ணிச்சு, அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக பிடிங்கிச்சு. ஆனால் போய் கௌஷி சுட்டுடா. இருறா சுட்டோண்டா. சரி அப்போ மேட்ச் வச்சு சரி. அடுத்த மேட்ச்சும் நம்ம தோத்துறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, திரும்ப நாஸ்டாண்டா. இது இழுக்கிறான் போகிறான். தோத்துட்டு சிரிக்கிறான்டா. ஃபஸ்ட்டு சத்தது நீப்பா. ஓகே, இந்த ரவுண்ட் நம்ம என்ன ஆகும்னு நினைக்கிறேன். நானா நீயா? நானா தான் இருக்கும். நான் தான்டா. ஓகே, நல்லா கண்ணா எடுக்குன்றா. நல்ல கண்ணா மட்டும் எடுக்கணும், சிறு பலாடி எடுப்பேன். ஓகே, நல்ல கண்ணா எடுத்துக்கிறான். பேர் சொல்கிறா. ஓகே, எனக்கு பிடிச்ச கன் வந்து தாம்சன். அது ப்ரோ 90. தாம்சன் வந்து உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏன்னா oh my god, செத்துறேன் மக்களே, செத்துறேன். ஏய் விளையாட்டியா? நான் அடிச்சிட்டேன். எப்படி அடிச்சியா? அடிக்கலான்னு வந்தாப்புல பையன், நான் அடிச்சிட்டேன். அது இல்லை, இன்னொருத்தனை நான் முடிச்சிட்டேன். டேய் அது அந்த கில் நேரத்தை பைத்தியம். ஒருத்தன் நீ ஆச்சுப்பா, இன்னொருத்தனை ஆச்சுப்பா. ஆமாம். இப்படி சந்தோஷப்படக்கூடாது. அவங்க 2 பாயிண்ட். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு விட்டது. என்னடா அதுக்குள்ளே மேட்ச் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க.
நான் வந்து இன்னொரு மேட்ச் போடுறோம். அந்த மேட்ச் வேணான்ட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சாரி, ரொம்ப சாரி. காலைல வந்து கூட கேட்குறேன் சாரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற சேலஞ்ச் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். எவ்ரி சண்டே காலையில் 7:30க்கு நான் இருப்பேன். பெட்டை அன்லாக் பண்ணிக்கலாம். பெட்டே வரலடா எனக்கு. பெட்டே வரல சொன்னாலும் வராது. கரீனா, நீ மட்டும் நேரில் இருந்து நினச்சிக்கோ, சரியான அடிதான் உனக்கு. நான் வரமாட்டான். அதனால தான் கேம் உள்ள போய் உட்காந்துங்கிறான். சூப்பர் பையனை பிடிச்சாண்டா கௌஷி. பாருங்க என் பேக் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா, அழகாரி பார்த்தீங்களா. கௌஷி வாடா. வந்துட்டேன். ஓகே, ஸ்டார்ட் மேட்ச். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சாரி, அந்த மேட்ச் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். மறக்காம முன்னாடி வந்துச்சு. டேய் காமெடி நான் சாவிச்சுறேன். ஹாய், நானும் ஹாய் காமிக்கிறேன், நீ ஹாய் காமிக்கிற. பாய் பாய், நான் போயிட்டு வரேன். ஹாய் காய்ஸ். ஓகே, மேட்ச் விளாண்டோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்டா எதுவும் நான் எதுக்கு சாரி அப்படின்ற. ஸோ நீங்கள் வந்து சாரி அப்படிங்க எத்தனை வாட்டி தான் சாரி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அந்த போன வீடியோவில் நான் மேட்ச் ஸ்கிப் பண்ணிட்டனால சாரி. ஓகே மக்களே, இன்னொரு மேட்ச்சு ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் கபோதி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் எங்கடா இருக்கு அப்படா பாவி. டேய் எங்கடா அடிக்கிற? இந்த கபோதி பக்கத்துலேயே இருந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்குதுடா. நான் பண்ணிக்கிறேன் என்னை விட்டு, நான் பெரிய ஹேக்கரா இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். எங்க ஆச்சு இந்த சவுத்தியா? மறுபடியும் அங்கேயே என்ன சைடில் பூண்டு போயிடும். இல்லைடா, மேபி ஏன்னா வர சான்ஸ் இருக்குதுல்ல, அதான் அவன் நினைப்பான் இப்படி சுற்றிட்டு வந்து அடிக்கலான்ட்டு. வந்து உள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன், குளோவால் போட்டுக்கிறேன். நீ இப்போதான் ஹெல்த் ஏற்றின்னு இருப்பான். டேய் வாடா போட்டு போகிறானுங்க. போட்டுட்டாங்க எடுத்துங்க. அதுதான் கௌஷி எலிமினேட்டர். எப்படின்னா வச்சிடறேன் அவனு. டேய் இருடா, எனக்கே ஒரு மாதிரி மூத்தத்தை வர மாதிரி இருக்குது. வர வச்சுக்கிறான். கண்டு மாற்றுவாங்க. ஓகே, லாஸ்ட் மினிட் தான் மக்களே. ஓ மை காட், கண்டு மாற்றி வச்சிட்டேன் மக்களே, கண்டு மாற்றி வச்சிட்டான். நானும் அதே கண்டு வச்சுருந்தேன். தெரியலடா, அதெல்லாம் ஹேக் பண்ணிட்டேன். அவன் ஹேக்கரா மக்களே? ஹேக்கர் எப்படியாவது ஒரு பாயிண்ட் வச்சு எடுத்துடணும். ஏன்னா நாங்கள் எதுக்குடா நீ ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பிகினர், ஓகேங்களா, எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. நாங்கள் எப்படி பிகினர்லேருந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அதே பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் பிகினர்லேருந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அதனால் ரெகுலராக எங்களுடைய வீடியோஸ் பாருங்கள். அதான் சொல்லலாம். அதான் உனக்கு வரலாம். சாவச்சிரும் இப்போ தானே ட்ரோன் விட்டு பிடிச்சிக்கிறாங்க. அஸ்டேன் விக்டரி. இருங்க, பாய் பார்த்தீங்களா? இப்பன்னு பார்த்து இவன் எமௌண்ட்லாம் போட்டுக்கிறான். அவனுக்கு கொலை வெயில் அடிப்பானுங்களே. கொலை வெறி ஆகட்டும் மக்களே, ஆகட்டும். அப்போதான் கொஞ்சம் மூத்திரம் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி கால்ஸ் வரும், அந்த கால்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணணும். யார் அந்த கால் வந்தது? எனக்கா தெரியலடா. தெரியலையா? கத்தி எடுத்துக்கிறானுங்க. இல்லை நான் கத்தி எடுத்துக்கிறானுங்க. நான் எடுத்தேன். இல்லைடா கத்தி எடுத்து. அவன் கத்தியில் எக்ஸ்பர்ட். அவன் கத்தி தீக்கு சொல்லிடுவானுங்களா? சொல்ல மாட்டாங்க சத்தியமாக. அவன் கத்தி எடுத்தா செத்துருவேன். சுறா வரிக்கிறதே. அட பாவி, வலி சாவிக்கிறது. இதான் நான் தான் ட்ரை பண்ணுறேன். சூப்பரா எப்படி வர முன்னாடி வெயிட் பண்ணுறாங்க. கண்ணை மாற்றிடுங்க. தெரியும் நீ செத்து வேண்டி எனக்கு தெரியும். வா, எனக்கு வந்து தெரிய மாட்டேன் நல்லா செத்துருவான் அப்படின்ட்டு. ஏன்டா நீ கேட்க மாட்டீங்க அப்படின்னு ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்கறது. இது வேற
ஸோ நான் வந்து பிகினர்லேருந்து எப்படி எக்ஸ்பர்ட் ஆகணும் அதுதான் நான் சொல்கிறேன். எப்படி கஷ்டம் நான் வந்து பிகினரில் நீ எப்படி தெரியும் நீ எப்படியா செத்துருவேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் செத்துறேன். சரி மேட்ச் பாயிண்ட்ரா. மக்களே லாஸ்ட் மேட்ச் மக்களே, நம்ம ஜெயிக்கலனா என் மான வெக்கமான சூடு சொல்கிறேன் எல்லாம் போயிடும். ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ கன்ஃபார்மாக ஒரு லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே காய்ஸ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ண போகிறோம். ஒரு ப்ராங்க் வீடியோ. ஸோ ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டு அது பேசுடுங்களா? இது பயமா இருக்கு. ஏன்னா இது ஃபேஸ் ரிவீல் பண்ணுறோம். வந்து சாப்பிட ஒருத்தர் சாப்பிட்டேன். அடா பாவி, எனக்கு தெரியும்டா, அப்படியே தெரியும் எனக்கு. செத்துருன்ட்டு நல்லா தெரியுமா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் கரெக்டாக முக்கா ஆயிடுச்சு. அடுத்த கேம்லேருந்து கரெக்டாக இருக்கும் காய்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்னடா பண்ணுறேன், என்ன தர பண்ணீங்க. ஸோ எவ்ரி சண்டே 7:30 PM நான் காலையில் அலைவில் இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து திரும்ப வீடியோ ஸோ எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பை பை, டாட்டா குட் பை.